என்ன இது குந்தலில் காதிரில் முஹ்தாரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சக்தியுள்ள காதிரான ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு அடிமை சையதுனா குதுபுல் அக்தாப் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் ஆயிருக்கும் வேளையில் நல்ல விளங்கணும். இது குந்தலில் காதிரில் முஹ்தாரி அபுதன் அல்லாஹ்வுக்கு வழிபட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு அடிமையாக சையதுனா முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் ஆயிருக்கும் வேளையில் தங்களுக்கு தந்திருக்கிறது மின் குதுரத்தின் சக்தியில் நின்றும் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு வழிபட்டு அல்லாஹ் இடத்தில் குர்பியத்து பெற்று அல்லாஹ்வுடைய ஒலியாக நீங்கள் ஆயிருக்கும் வேளையில் எந்த சக்தியும் எல்லா விஷயத்தையும் நாயகமே காக்க தங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் என்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஃபஅன்த முக்ததிருன் ஃபீ ஹல்கிஹி வ முத்தாஇ அன்தல் வகீலு லஹு யா முஹியத்தீன். ஃபஅன்த முக்ததிருன் ஃபீ ஹல்கிஹி வ முத்தாஇ வழிபட்ட சிருஷ்டிகளின் மீது குதுபுனா முஹ்யித்தீனே நாயகமே தங்கள் உதவி செய்கிறதுக்கு தகுதியுடையவர்கள் முஹ்யித்தீனே என்று செய்தா ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் விலாயத்தின் புறத்தினாலே அந்த ஃபைலுடைய தஜல்லியை கொண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று ஷேக் ஸதகத்துல்லாஹில் காஹிரி எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அஅதாக மின் குதுரத்தின் மா ஷிஅத மின் முஸ்தஃபாஇ ஃபஅன்த முக்ததிருன் ஃபீ ஹல்கிஹி வ முத்தாஇ அந்தல் வகீலு லஹு யா முஹியத்தீன். ஹிருதயம் அழிந்து ஜனங்களை நேரு வழிகாட்டக்கூடிய வக்கீலாயிக்கக்கூடியவர்கள் சையதுனா முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி. அருமை சகோதரர்களே, இந்த வசனத்தை கொண்டும் நானும் நீங்களும் சில விஷயங்களை வழங்கலாம். அது எனக்கு விருப்பம் அல்ல. அது என்ன? சாதாரண ஒரு நீதவானுக்கு முன்னுக்கு போய் வழக்கு பேசக்கூடிய இடத்தில் ஒரு வக்கீலை நீங்கள் சாட்டிக் கொண்டு போகிறீர்களே, இதே போல சையதுனா முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை வக்கீலாக்கி அல்லாஹ் அப்படி இல்லையானால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை ஸ்திரப்படுத்தினார்கள். எப்படி வசனத்தை கொண்டு ஸ்திரப்படுத்தினார்கள்? والنبيون من قبلي لا إله إلا الله. பொதுமக்களே, நீங்கள் விளங்க வேண்டும் என்றுதான் எனது விருப்பம். நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபியானவர்கள். அந்த நபி கலிமா ஷஹாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஸ்திரப்படுத்தி சொல்லுகிறார்கள். நானும் மீன் கபிலி எனக்கு முன்னுள்ள நபிமார்களும். என்ன சொல்ற? ரசூலுல்லாஹ்வை மட்டும் சொன்னா போதாதா? அருமை சகோதரர்களே, நீங்க சரியான விசுவாசிகளாயிருக்குமானால் இவன் சொன்னது மட்டும் நம்பிக்கை கொள்ளப்படாதா? கொள்ளலாமே. ஓ, அது என்ன சங்கர் மட்டும் சொன்ன நம்ம நம்புறதா? ரெண்டு உலமாக்கள் சேர்ந்து சொன்னா தானே அது நம்பணும். ஓ, அதுதான் சரி. அப்படியானால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன வன்னபியூன மின் கபிலி லா இலாஹ இல்லல்லாஹ். நானும் எனக்கு முன்னுள்ள நபிமார்களும் என்ன சொல்றார்கள் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுகிறோம். அருமை சகோதரர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வசனத்தை 7 வானம் கடந்தாலும், உள்ளுக்கு புகுந்தாலும், கடலுக்குள் புகுந்தாலும், உங்களுடைய நினைவில்
யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எட்டியது போலையும் உங்களுக்கும் எனக்கும் எட்டிக்கொள்ள முடியாது. அது என்ன அப்படி சொன்ன? யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயத்தில் கடுமையான இருட்டில் எல்லா மனிதர்களுக்கும் தெரிஞ்ச சம்பவம். கடல் உள்ளுக்கு மீனுடைய வயத்தில் பிரகாசம் என்றே மறைந்திருக்கக்கூடிய ஒளித்திருக்கக்கூடிய யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்றார்கள்? லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர நாயன் இல்ல, நான் உனக்கு அநியாயம் செய்து விட்டேன், இதுக்கு நான் பிறட்டி அர்த்தம் வைப்பேன், அது நீங்க எடுக்க வேணாம், இப்ப அதை சொல்ல மாட்டேன். ஆனால் லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர நாயன் இல்ல என்று. அருமை சகோதரர்களே, புத்திமான்மார்களே, அறிஞர்களே, இந்த மீனுடைய வயத்தில் முகாத்தமாக பேசக்கூடிய யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீ என்ற நினைவை தவிர அல்லாஹ்வை கண்டாங்களா? அப்படி என்ன சம்பவம் இருக்கிறா? இல்ல, நினைவினாலே உன்னை தவிர நாயன் இல்லை என்று கிட்ட வச்சு கொண்டாங்க. ஆனால் அருமை சகோதரர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை உருவெடுத்தவோ நினைக்கவோ நாடவோ காணவோ எங்களுக்கும் உங்களுக்கும் சக்தி இல்லை. ஏன்? ஹைவானாத்தினுடைய குணத்திலே நாங்கள் நிற்கிறோம். அது அப்படி பிடிங்கோ. அது என்ன? पीर से यूं जाके पूछा कोई मुरीद, बोल किस दर्जे में हूँ मैं ऐ हमीद. ஒரு ஷேகடத்தில் ஒரு முரீது, அதாவது ஒரு உஸ்தாதிடத்தில் ஒரு இல்மு தேடி படிக்கக்கூடிய ஒருவர் போய்கொண்டு கேட்கிறார்கள், ஷேகான் அவர்களே, என்னுடைய தரம் என்ன? ஐயோ, உங்களுடைய தரத்தை நான் சொல்றதை விடவும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் நெருங்குவதற்கு 5 மகாம் உண்டு. இந்த 5 மகாமையும் நான் சொல்லுகிறேன். எந்தெந்த மகாமில் நீ இருக்கிறாயோ என்பதை நீயே அறிந்து கொள்ளு என்றார்கள் அந்த பெரியார். சொல்லி போட்டு சொல்றார்கள், காவே அவர் சோவே மிலே औरत के साथ हो फकत जिस शख्स में ये 3 बात. தாகம் வந்தால் குடித்துக் கொள்வது, பசி வந்தால் சாப்பிட்டுக் கொள்வது, தூக்கம் வந்தால் நித்திரை கொண்டு கொள்வது, தொழில் இருந்தால் தொழில் செய்து கொள்வது, இப்படியாக நான் காலம் கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலங்களில் மனிதனே, நீ மனிதன் என்று எண்ணி அல்லாஹ்வை நீ நெருங்காதே. உனக்கு நெருங்க முடியாது, நெருங்க கிட்டாது. ஆகவே என்ன? தாகித்தால் தண்ணீரை குடிப்பது, பசித்தால் சாப்பிடுவது, இது ரெண்டும் கூடி ஒன்று. ஷஹ்வத்தை இருப்பது 2. இவன் விரும்பின மாதிரி உணவுப் பொருள்களை தேடிக்கொள்வது. இந்த குணங்கள் இருக்குமானால் இவனுடைய தரஜா ஒரு ஹயவானாத்தினுடைய தரஜாவாயிருக்கும். இன்றைக்கு இருந்து எழும்பி இதா 10 மணி 11 மணி ஆகி போகுது, இதுக்கிடையிலே இவன் என்ன செய்தான் என்பதை சிந்திக்காதவன் அல்லாஹ்வுடைய ஹதரத்திலே போய் ஹிசாபு சொல்ல முடியுமா என்பதை நீங்கள் சிந்தித்து வாருங்கள். நம்மளுடைய
தன்னுடைய அமலாக்கிக் கொள்ளாத பட்சத்தில் அல்லாஹ் என்றும் ரசூல் என்றும் ஒலி என்றும் குத்துமார்களை பற்றி பேசுவதிலே எனக்கும் உங்களுக்கும் என்ன அந்தஸ்து, என்ன மரியாதை உண்டு, என்ன அதிகாரம் உண்டு? அல்லாஹ்வை பற்றி பேசுவதே பித்அத், கூடாது. ஏன் அல்லாஹ்வை எனக்கும் உங்களுக்கும் எத்திக்கொள்ள முடியாது? அப்படி எத்திக்கொள்ள விரும்புகிறீர்கள் ஆனால் அலஜிது அந்தரிக்கில் இத்ராக்கி இத்ராக்கு. இமாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றார்கள், அல் அஜிது அன் தர்கில் இத்ராக்கி இத்ராக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எத்திக்கொள்வது அஜிதே அஜிதுதான். எத்திக்கொள்ள முடியாது. தான் அஜிதாயிருப்பது தான் எத்திக்கொள்வது என்று. இதனுடைய அர்த்தத்தை இன்னும் நான் உங்களுக்கு விரும்ப திருந்த சொல்லுகிறதா இருக்குமானால், ஒரு மனிதனுக்கு பல ஹாலாத்துகள் உண்டு. அதிலே ஒரு ஹாலாத்து மௌத்தாகும் முன்னே மௌத்தாகவும் மாகை முடுக்கும் முன் முடுகனவும் சோத்தால் உயர்ந்தவர் சொல் சாரமதை சகலரும் விளங்காரறியாறு மௌத்து ஹகீகியும் மிராதியுமாம் மௌத்து உடலுக்கு ரூஹுக்கில்லை மௌத்தை அறியாதோர் மடையரன்று மணலில் கதம் தோயா நபி மொழிந்தார். எனது அருமை சகோதரர்களே, நானும் நீங்களும் மனிதன் என்று சொல்லி காலத்தை கழிச்சு வருடங்களை கழிச்சு வயசாகிவிட்டோம். இதுவரைக்கும் நானும் நீங்களும் வயசாகிவிட்டும் கூட அல்லாஹ்வை அறியக்கூடிய ஒரு எட்டாவது நானும் நீங்களும் வைத்துக் கொள்ளவில்லை. ஆகவே நீங்கள் ஒன்று கொண்டு இன வைக்காமல், ஒன்று கொண்டு பொறாமை வைக்காமல், ஒன்று கொண்டு ஹஸது வைக்காமல், ரீபத்து வைக்காமல், உஜ்பு வைக்காமல், ஒருவரை திட்டாமல், நான் எல்லாவரை விடவும் கீழ்த்தரமானவன், அர்ஹமுர் ராஹிமீனான நாயனே எனது பாவத்தை பொறுத்தருள்வாயாக என்ற கீழ்மத்தனத்திலேயே இவன் காலத்தை கழித்துக் கொண்டு போனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறங்கி ஒரு நேரம் எங்களுக்கு பொறுத்து தர முடியும். அப்படியானால் அருமை சகோதரர்களே, ஹயவானாத்தினுடைய குணம் என்ன என்ன சொன்னோம்? இப்ப தூக்கம், பசியை அமர்த்துவது, ஷஹ்வத்தை குறைப்பது, இந்த மூன்று குணமும் நான் மட்டும் எடுத்துக்கொண்டால் தொழுகையும் இல்லை, தொழுகையும் இல்ல, குர்ஆன் ஓதலும் இல்ல, ஸலவாத்தும் இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தும் இல்ல, ஒலிமார்களுடைய முஹப்பத்தும் இல்ல. அப்ப ஷஹ்வத்திலே நடக்கக்கூடியவனுக்கு, இச்சையிலே கெட்டு போனவனுக்கு, பயத்தை நிரப்பி இவனுடைய உடல் பெருத்து நடக்க முடியாமல் புத்தியும் இல்லாமல் திரளக்கூடிய அந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடியவனுக்கு ஹயவானாத்தினுடைய ஸ்தானமே தவிர மனிதனாகாது என்பதை நீங்கள் ஒவ்வொருவர்களும் அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, ஒன்று கொண்டு அடிமுடிப்படுவது, எந்த பொருள் என்று ஒன்று கொண்டு கோட்டிலே போய் அடிமுடிப்படுவது, சூனியம் செய்வது, அவன் இவனுக்கு செய்வது, இவைகளெல்லாம் ஹயவானாத் பிடிமிருகத்தினுடைய குணத்தில் பட்டது.